ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிராத்மிக் பாட்டிய புஸ்தக்ல பார்த்தீங்கன்னா போயம் 5 தான் பார்க்க போறோம். நான் இதை ஓரளவு ரீட் பண்ணிட்டே வந்துடுறேன். இதனுடைய லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா உங்களுக்கு இன்னொரு வீடியோல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைன்னா அதனோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பாருங்க. இதுல ஓரளவுக்கு லீட் பண்ணிட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. டவுட் இருந்தது, ஃபுல் வீடியோ வேணும்னா அதுல பாத்துக்கோங்க. இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ், மீனிங்ஸ் இது மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். சீக்கோ அப்படின்னா கத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். फूलों से नित हंसना सीखो, बौरों से नित गाना, तरु की जू की डालियों से नित सीखो शीश झुकाना, मछली से सीखो स्वदेश के लिए तड़प तड़प कर मरना, पतझड़ के पेड़ों से सीखो दुख में धीरज धरना, दीपक से सीखो जितना हो सके अंधेरा हरना, पृथ्वी से सीखो பிராணிக்கு சச்சி சேவா கர்ணா. இது சங்கலித் யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, தொகுப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, பூக்கள்கிட்ட இருந்து சிரிக்கவும், வண்டுகள் கிட்ட இருந்து பொழுதுக்கும் பாடுறதுக்கும், மரத்தினுடைய வளைந்த கிளைகள்ல இருந்து தலை வணங்க கத்துக்க சொல்றாங்க. அதே மாதிரி மீன்கள் கிட்ட இருந்து தாய்நாட்டுக்கார துடிதுடித்து உயிரை விடுறதுக்கும் கத்துக்கோங்க. இலையுதிர் கால மரங்கள்ட்ட இருந்து நம்ம வருத்தமான சூழ்நிலையிலும் தைரியத்தோட நிக்கிறதுக்கு கத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. விளக்கு கிட்ட இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருட்டை தோக்கடிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. பூமி கிட்ட இருந்து மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு உண்மையான சேவை பண்ண கத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட பொருள். ஒரு வரியா உங்களுக்கு அந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்பிளனேஷன், அதுல பாத்துக்கோங்க. சப்தார்த்தத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கோனா கற்றுக்கொள், ஹஸ்னா அப்படின்னா சிரிக்க, டு லாஃப், பௌரம் பீட்டல் வண்டு, தரு மரம், ட்ரீ, டாலியாங் பிரான்ச்சஸ் கிளைகள் அப்படிங்கிறது பொருள், ஷீஷ் தலை ஹெட், அதுக்கப்புறம் நித் டெய்லி தினமும், அதுக்கப்புறம் ஜுக்னா டு போ தலை வணிதல், தலை குனியறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பணிதல், அதுக்கப்புறம் தடப்னா டு ஃபிளட்டர் தவித்தல் துடிக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஃபிளட்டர்னா துடிக்கிறது, தீரஜ் கரேஜ் தைரியம், பட்ஜட் ஆட்டம் சீசன் எதிர்காலம், ஹர்னா டு ரிமூவ் போக்குதல் நீக்குதல் அப்படிங்கிற பொருள்ல வரும், பிருத்வி அப்படின்னா எர்த் பூமி. இதுல என்ன கேள்வி பதில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போயம்னுடைய வரிகள் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நீங்க இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபூலோசே நித்து ஹஸ்னா அப்படிங்கிறது சீஷ் ஜுகானா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முதல் பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதனுடைய பொருள் நீங்க இந்த மாதிரி எழுதணும். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சீகோ. லேர்ன் from the flowers to laugh every day, learn to sing always from the honeybees, learn to be polite, humble and bow down your head from the bent branches of the tree. இது தமிழ்ல எழுதுற மாதிரி இருந்ததுன்னா, இந்த வரிகள் சீக்கோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. இந்த கவிதையில் பூக்களிடமிருந்து தினந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள், தேனீக்களிடமிருந்து தினந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள், மரத்தின் வளைந்த கிளையிலிருந்து எப்பொழுதும் தலை வணங்க கற்றுக்கொள் என்று கவிஞர் கூறுகின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, தீபக் சே சீக்கோ. ஏதாவது லாஸ்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் கொடுத்து பொருள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க இது எழுதணும். இது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஸ் லைன் டேக்கன் ஃப்ரம் த போயம் சீக்கோ அப்படிங்கறதுல கொடுத்துருக்காங்க. த லேர்ன் ஃப்ரம் த லேம்ப் டு ரிமூவ் டார்க்னஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லைட், லேர்ன் டு ரெண்டர் ட்ரூ சர்வீஸ் டு ஆல் த லிவிங் திங்ஸ் இன் த எர்த். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இடம். இந்த வரிகள் சீக்கோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. இந்த கவிதையில் இயன்றவரை இருளை நீக்கி ஒளியை பரப்ப விளக்கிடமிருந்து கற்றுக்கொள், உயிரினங்களுக்கு உண்மையான பணிபுரிய பூமியிடமிருந்து கற்றுக்கொள் என்று கவிஞர் கூறுகிறார். ஸோ இதுதான் சீக்கோ போயம்ல இருக்கு. பாருங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இதே போயம்னுடைய ஃபுல் வீடியோ இருக்கும், அதுல படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.